திருப்பலி முன்னுரை. நன்றி நிறைந்த இதயம் இறைவன் வாழும் ஆலயம் என்பதை அறிந்து நன்றியுள்ளம் உடையவர்களாக வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்கி நலம் பெற்றனர். ஆனாலும் நன்றி சொல்ல திரும்பி வந்தவரே பாராட்டப்பட்டார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கடவுளின் இரக்கத்திற்கும் பரிவிற்கும் குணமளித்த வள்ளல் தன்மைக்கும் உரியவராக, உயர்ந்தவராக நன்றி கூறி குணம் பெற்ற தொழுநோயாளர் போற்றப்படுகிறார். இறைவனின் தூய அன்பு அங்கு பரிமாறப்படுகிறது. என்றும் மாறாத மறையாத புதிய உறவு உதயமாகிறது. அற்புத குணமளித்தல் வழியாக இறை மனித உறவின் சங்கமம் இயேசு வழியாக வலுப்பெறுகிறது. இயேசுவே இறைமகன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், பங்கு பொறுப்பாளர்கள், இறை பணியாளர்கள், இறை மக்களின் நன்றிக்கெட்ட செயல்பாடுகள் இயேசுவின் இதயத்தில் வருத்தத்தையும் வேதனையும் உருவாக்குகிறது. கடவுள் நம்மோடு பகிர்ந்து கொண்ட அனைத்து நலன்களுக்கும் நன்றி சொல்வது நமது கடமை என்பதை உணர்ந்து நன்றி நிறைந்த இதயம் உடையவர்களாக வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறை வாக்கினர் எலிசா காலத்தில் நாமான் குணம் பெற்றது மிக பெரிய அற்புதமாகவே கருதப்பட்டது. திருமுழுக்கின் வழியாக தூய்மையாக்கப்படுதல் போல தண்ணீரில் மூழ்கி எழுந்து நாமான் குணம் பெற்றார். இஸ்ரவேலர் அல்லாத நாமான் குணம் பெற்றது கடவுளின் அனைத்து மக்களையும் அன்போடு காக்கும் குணத்தை உறுதிப்படுத்துகிறது. நாமானை எலிசாவிடம் சென்று குணம் பெற வற்புறுத்திய சிறு பெண்ணின் கடவுள் நம்பிக்கை நமக்குள்ளும் வர வேண்டும். சிறு சிறு வார்த்தைகள், செயல்பாடுகள் வழி கடவுளின் அன்பை பரவிடச் செய்திடும் மனநிலை வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கேட்போம். 2ஆம் வாசக முன்னுரை. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தீமோத்தேயு தன்னுடைய பணி வாழ்வில் நிலைத்திருக்க தேவையான அறிவுரைகளாக இவ்வாசகம் அமைந்துள்ளது. இறைமகன் இயேசு தமது பணி வாழ்வில் துன்பங்களை சுமந்து மரணத்திற்கும் தன்னை தந்ததால் உயிர்த்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொண்டோம். கடவுள் அனைத்திலும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய 2ஆம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. உறவின் தெய்வமே, எம் அன்பு இறைவா, நலன்களையும் நன்மைகளையும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இறை பணியாளர்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இறை உறவை மனிதர்களோடும் இயற்கையோடும் பகிர்ந்து வாழ்ந்திடவும், உடல் உள்ள நலத்துடன் நற்செய்தி பணியாற்றிடவும் தேவையான ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 2வது மன்றாட்டு. உறவை தேடும் அன்பனே, எம் அன்பு இறைவா, நாட்டு தலைவர்களும் பல துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் நாட்டு மக்களின் நலம் நாடி நன்மை செய்திடவும் தங்கள் பொறுப்புகளை சிறப்புடன் செய்து கடவுளின் அன்பில் நிலைத்திருக்கவும் தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 3வது மன்றாட்டு. உயிரான உறவே, எம் அன்பு இறைவா, இளைஞர்களும் மாணவர்களும் இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழ்ந்திடவும் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து தங்கள் நன்றியை வெளிப்படுத்தி நல்லவர்களாக வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 4வது மன்றாட்டு. உறவாடும் தெய்வமே, எம் அன்பு இறைவா, ஆலயங்களும் குடும்பங்களும் அன்பு பகிரப்படும் இடங்களாக மாறிடவும் ஒற்றுமையும் ஒரு மனமும் அன்பும் அமைதியும் நிறைந்ததாக நன்றி உணர்வை வெளிப்படுத்தி வாழ்ந்திடவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. உறவோடு வாழும் உள்ளங்களில் உலவுகின்ற எம் அன்பு இறைவா,
இவ்வுலகை படைத்த இறைவனை போற்றி அதில் வாழும் உயிரினங்கள் அனைத்தையும் அன்போடும் கனிவோடும் பராமரித்து காத்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.